தீபாவளிக்கு பட்டாசு வைப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க தான் பார்த்து போகணும்னு அவங்க கிட்ட. நான் தீபாவளிக்கு ஒரு 10 to 20 days முன்னாடி இருந்து எங்க அப்பாவை சல்ல பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு வந்துட்டு காலையில எந்திரிச்சோடனையும் பல்லு விளக்குறனோ இல்லையோ கீழே எந்திரிச்சு வந்து பட்டாசு வச்சிடணும். எல்லாத்து வீட்டையும் பார்ப்பேன், யார் வீட்டு முன்னாடியும் குப்பை இருக்கக்கூடாது, என் வீட்டு முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் குப்பை இறங்கணும். புது ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டு பாட்டி வீட்டுக்கு போனா பாட்டி நல்லா இட்லி பணியாரம் பால் குழம்பு இதெல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க. செஞ்சு வச்சுட்டு மதியத்துக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க. எங்க மாமா எல்லாம் வந்திருப்பாங்க, எல்லாத்துக்கும் சேர்ந்து சிக்கன் மட்டன் எல்லாம் செய்வாங்க. அது காலையிலே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒரு நாள் கூட தீபாவளிக்கு புது ட்ரெஸ் எடுத்து ட்ரெஸ்ஸை ஓட்ட பண்ணாம இருந்ததே இல்லை. எது வச்சாலும் ட்ரெஸ்ல ஓட்டையாயிடும். நான் சும்மாலாம் வெடிக்க மாட்டேன். இந்த கையில வச்சு தூக்கி போடுறது, வரவங்க போறவங்க மேல எல்லாம் தூக்கி போடுறது, என் தங்கச்சி மேல தூக்கி போடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நல்லாவே பண்ணுவேன். அந்த மாதிரி எப்பயுமே வந்துட்டு அந்த ராக்கெட் வாங்குறது வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சு வாங்குவோம். ஓகே, இது வந்தா மேல போய் நல்லா ஜிகு ஜிகுன்னு வெடிக்கும்ட்டு. நான் எப்போ ராக்கெட் வாங்கினாலும் அது மேல போயிட்டு சும்மா வெடிக்கிற ராக்கெட் தான் வாங்குவேன். ஆனா அது அட்டையில மட்டும் பாத்தீங்கன்னா நல்லா ஜிகு ஜிகுன்னு வெடிக்கிற மாதிரி போட்டிருப்பேன். அப்புறம் வந்துட்டு நைட் அதான் சொன்ன மாதிரி பட்டாசு அடிக்கும் போது அணுகுண்டு வந்துட்டு தேங்காய் தொட்டியில கமுத்து வச்சா வந்துட்டு தேங்காய் தொட்டி பறக்கும்ல, தேங்காய் தொட்டி பக்கெட்டு. பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எல்லாம் வந்து பயங்கரமா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. எங்க அம்மா வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு என்னையும் என் தங்கச்சி லாக் பண்ணி வச்சிருவாங்க. அண்ட் துப்பாக்கி பட்டாசு இருக்குல்ல, அது ரொம்ப பிடிக்கும். எல்லாத்து மேலேயும் கொண்டு போய் வெடிக்கிறது. துப்பாக்கி எனக்கு தெரிஞ்சு வெடி படத்துல வெடிச்சதை விட ஏதோ டைரக்டர் ஹரி மாதிரி போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கா. அடி 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 வரவும் போறோம்லாம் அடி. அப்புறம் ஒரு சில டைம்ல நம்ம ரோட்ல பட்டாசு வச்சிருக்கும் போது அப்பதான் வண்டி வரும். நம்மளாம் போனோம்னா யாராவது சொல்லுவாங்க வெடி வச்சிருக்கேன்னு எடுத்துக்கிட்டு. நான் சொல்ல மாட்டேன், போயில வெடிக்கட்டும் போன்னு சொல்லி அவங்க பொண்ணு வெடிக்குது. அப்புறம் அவங்க நின்று சண்டை போறது சொல்ல மாட்டேன் அப்படின்னு. நான் திரும்ப தீபாவளிக்கு பட்டாசு வைப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க தான் பார்த்து போகணும்னு அவங்க கிட்ட. பியூர் ரவுடிசம் இதெல்லாம். அந்த மாதிரி சண்டை போட்ட நிறைய வந்துட்டு. ஸோ அவ்வளோதான் என் தீபாவளி மெமரிஸ். இந்த டைம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, யார் மேல பட்டாசு விட போறேன்னு தெரியல. இது வரைக்கும் தப்பிச்சவனே அவன் செஞ்ச புண்ணியம் போல. உங்ககிட்ட தப்பிக்கிறதுக்கு அவன் ஏதாவது பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அவ்வளோ.